கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் 24:5 படித்து பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன இந்த வசனம். அவருடைய சீடர்கள் கல்லறையில் போய் தேடிட்டு இருக்காங்க இயேசு கிறிஸ்துவை. அவர் எங்க இருக்கிறார்னா, அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு உயிரோடு இருக்கிறவர்களோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட மரித்தவர்களாய் சுற்றி திரிகிற நம் சகோதர சகோதரிகள், ஏன் நம்முடைய இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய உள்ளத்துல இயேசு இருக்கிறாரா, அல்லது நாம் மரித்த நிலைமையில் இருக்கிறோமா? இயேசு யார் யாருடைய உள்ளத்துல இல்லையோ அவருடைய உள்ளங்கள் எல்லாம் மரித்த உள்ளங்கள். அவர் உயிரோடு இருப்பதை போல கண்ணுக்கு தெரிந்தாலும் அவருடைய ஆத்துமாக்கள் மரித்து போய் கிடக்கின்றன. எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவர்கள் விடுதலை பெற்றவர்களாக இருப்பார்கள். உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பாவ கட்டுகள்ல இருந்து விடுதலை பெற்றவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துடைய அன்பை உடையவர்களாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள் இருப்பார்கள். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். நான்காவது, இயேசு கிறிஸ்துடைய கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த காரியம் யார் யாருடைய உள்ளத்துல இல்லையோ அவர்கள் எல்லாம் மரித்த நிலைமையில் இருக்கிறார்கள். கனி கொடாத மரம் பட்ட மரத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்யுங்க. பிரியமானவர்களே, இன்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய உள்ளம் மரித்த நிலைமையில் இருக்குதா, உயிரோடு இருக்கிற நிலைமையில் இருக்குதா? நாம் உயிரோடு இருக்கிற நிலைமையில் இருப்போமானால் நம்முடைய உள்ளத்துல இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதான் சொல்றார், மரித்தவர்களிடத்துல நீங்க என்னை தேடாதீங்க, உயிரோடு இருக்கிறவர்களிடத்துல என்னை தேடுங்க. நாம் உயிரோடு இருப்போம், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம், இயேசு கிறிஸ்துடைய கனிகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்போம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. God bless you. Have a nice day.